எனது நிலவுக்கு ஆபத்தா? 2024 OR4 விண்கல் வரும் 2032ஆம் ஆண்டு பூமியை நோக்கி வரும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சிலி தீவில் இருந்த விண்வெளி ஆய்வகத்திலிருந்து இந்த விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. சூரிய குடும்பத்தின் கடைசி எல்லையான ஊர்ட் மேகக்கூட்டத்திலிருந்து 2024 OR4 விண்கல் வந்திருப்பதாக தெரிய வந்தது. இந்த மேகக்கூட்டத்திலிருந்து சில விண்கற்கள் சூரியனின் ஈர்ப்பு விசை காரணமாக சூரியனை நோக்கி வருவது இயல்பான விஷயம்தான். அந்த வகையில் இந்த விண்கல் சூரியனை சுற்றிவிட்டு மீண்டும் மேகக்கூட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த விண்கல்லை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் பூமியை 2032ஆம் ஆண்டு தாக்கும் என்று கணித்திருந்தனர். ஆனால் இந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தற்போது விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று கூறியிருக்கிறார்கள். இது ஆறுதலான செய்தியாக இருந்தாலும் இந்த விண்கல் நிலவை தாக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 130 முதல் 300 அடி அகலம் கொண்ட இந்த விண்கல் நிலவை தாக்க 1% வாய்ப்பிருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் கணித்திருக்கின்றனர். 2024 OR4 சிறுகோள் தாக்கினால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது என்றாலும் இந்த மோதலின் போது சுமார் 8 மெகாடன் ஆற்றலை வெளிப்படுத்தும் என்கிறார்கள் நாசா விஞ்ஞானிகள். அதாவது 8 மெகாடன் ஆற்றல் என்பது 1945இல் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு ஆற்றலை விட 500 மடங்கு அதிகம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆய்வாளர்கள் விண்வெளியிலேயே சிறுகோள் மீது மோதலை ஏற்படுத்தி இதன் பாதையை நகர்த்தவும் யோசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அப்பீல்டு இயற்பியல் ஆய்வகம் இது தொடர்பாக ஆய்வு செய்ததில் விண்கல் நிலவை மோத 1.7 முதல் 2% வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நிலவு மீது இந்த சிறுகோள் மோதும்போது நிலவில் பெரிய பாதிப்பு ஏற்படாது என்றும் கொஞ்சம் பெரிய சைஸ் பள்ளம் ஏற்படும் என்றும் தூசி மணல் படலம் பரவும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் அதை தாண்டி பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.